செய்வாராக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று 2 பேதுரு 3:18 சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை யார் என்று சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்துவத்தில் 7 ரகசியங்கள் இருக்கிறது. அந்த 7 ரகசியங்களையும் சரியாய் நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு ரகசியம் தேவ சித்தத்தின் ரகசியம். அதைத்தான் நாம் வாசித்தோம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்கு உள்ளே கூட்டப்பட வேண்டும் என்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் ஒரு ஆலயத்துக்குள்ளே அல்லது ஒரு நபருக்குள்ளே பரலோகம் பூலோகத்தில் உள்ள சகலமும் கூட்டி சேர்க்கப்படணும். அந்த ஒருவரின் கீழ் எல்லாம் ஆக்கப்பட வேண்டும். இந்த ரகசியம் பவுலுக்கு எங்கிருந்து விளங்கினது? இந்த ரகசியத்தை பவுலுக்கு தேவன் எங்கிருந்து காட்டி கொடுத்தார்? பைபிளில் இல்லாத ஒரு ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ பிரசங்கிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது எங்கிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது என்றால், ஹல்லேலூயா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது அதனுடைய பொருள்தான், அதில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தின் ரகசியம் என்று சொல்லியிருப்பதாகும். அப்பொழுது ஆவி என்னை எடுத்து ஒரு பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தான். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே, இந்த ஆலயம் நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே. முந்திர வசனங்கள் ஆலயத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணக்கூடிய என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாக இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே வாசம் பண்ணுவது இந்த ஆலயம். இந்த ஆலயம் நான் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் என்று சொல்லுகிறார். 2வது, என்னுடைய சிங்காசனத்துடையும் என்னுடைய பாதபீடத்தின் ஸ்தானமாக இந்த ஆலயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே என்னுடைய சிங்காசனமும் இருக்கும், என் பாதபீடமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள சகலமும் கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய அந்த ஆலயமாகிய அவருக்குள் எல்லாம் கூட்டப்படும் என்று சொல்லுகிறார். சிங்காசனம் பாதபீடம் என்றால் என்ன? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் ஒரு ஆலயத்தை, எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டி அந்த ஆலயத்துக்குள்ளே வானம் முழுவதும் இருக்குமா? பூமி முழுவதும் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குமா? நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த ஆலயம் என்னுடைய சிங்காசனம், வானம் சிங்காசனம் வானமும், பூமி பாதப்படி இந்த பூமியும், பரலோகமும் பூலோகமும் ஒன்னாய் இந்த ஆலயத்துக்குள் இருக்கும். இது என் ஜனத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிற என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்து இயேசு கிறிஸ்துவை யார் என்று சரியாய் அறிவின் வெளிச்சத்திற்கு கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒரு மனிதன் கட்டுகிற ஆலயத்துக்குள்ளே இருக்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயம் நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தானமா இருக்கிறது. இது என்னுடைய சிங்காசனத்துடையவும் என்னுடைய பாதபீடத்தின் ஸ்தானமா இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே
வானமும் இருக்க வேண்டும், பூமி இருக்க வேண்டும், பரலோகம் இருக்க வேண்டும், பூலோகமும் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்கள் எப்படி கட்டுவீர்கள் என்று சொல்கிறார் சாலமோன் ராஜா. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27 கீழே சொல்லும் போது, ஹல்லேலூயா, மெய்யாகவே தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, மெய்யாகவே வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் பூமியிலே ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ஆம், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் ஒரு மனிதன் கட்டின ஆலயத்துக்குள்ளே அவர் வசிக்க முடியாது. ஆனாலும் நிழலாட்டமாய் ஹல்லேலூயா மோசே ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய வாசஸ்தலமாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பின்பு தாவீது விரும்பினபடி தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு இப்படியாக சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:47 என்று வாசிக்கும் போது, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமான தேவன் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். மனிதன் கையினால் கட்டின ஒரு ஆலயத்துக்குள்ளே வானமும் பூமி ஒன்றோட உள்ளே இருக்க முடியாது. அதனுடைய அர்த்தத்தையும் அந்த ஆலயத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல தேவனுடைய ஆலயம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீத புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அது ஏது ஆலயம்? எந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார்? மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே, அப்ப ஏது ஆலயத்தில் இருக்கிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்களாய் பேச வேண்டிய ஒரு செய்தியை 1.5 மணிக்கூருக்குள்ள நான் முடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே விசாலமாய் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் சுருக்கிவிட்டு குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி நான் வேகமாய் கடந்து போக இருக்கிறேன். சங்கீதம் 132 தாவீது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் படுக்கையில ஏறுறதில்லை, கட்டில படுத்து உறங்கிறதில்லை, என் கண்களுக்கு நான் நித்திரை வரவிடுவதில்லை என்று தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். அதை நாம் எப்ராத்தாமின் சமவெளியிலே அதை கண்டோம். வனத்தின் வெளிகளிலே தேவனுடைய வாசஸ்தலத்தை கண்டோம். தேவனுடைய ஆலயத்தை எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே வெளியிலே நாம் கண்டோம் என்று தாவீது தீர்க்க தரிசனமாய் அந்த ஆலயத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே தேவனுடைய ஆலயமாக தேவாதி தேவ